வணக்கம். யாழ் சிறியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று பகல் இடம்பெற்ற கோர விபத்து, மரம் ஒன்றில் மோதிய இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து. குப்பை தொட்டியில் வர்த்தகரின் உடல் கண்டெடுப்பு, பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம், தீவிர விசாரணையில் போலீசார். தமிழர்களுக்கு நாங்கள் தான் நீதியை பெற்றுக் கொடுப்போம், அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் காட்டம். கைது செய்யப்பட்ட மகிந்தவுக்கு நெருக்கமான முன்னாள் அமைச்சர், இலக்கு வைக்கப்படும் குடும்பம். அமெரிக்காவிலிருந்து உலக நாடுகளுக்கு பறந்த கடிதம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் பேருந்து விபத்து, 10 பேர் காயம். இன்று பகல் 11:30 மணியளவில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானது. சிலாபம்புத்தளம் வீதியில் தெதிருவோயா பாலத்துக்கு அருகில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதியிற்று பகல் 11:30 மணியளவில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் சிலாபம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்குள்ளான இந்த பேருந்து பருத்தித்துறையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. விபத்து காரணமாக சிலாபம்புத்தளம் வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மாரவில பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் பல நாட்களாக காணாமல் போயிருந்த நிலையில் அவரது உடல் வெண்ணப்புவ பகுதியில் உள்ள குப்பை தொட்டி ஒன்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு கொலை சம்பவம் என போலீசார் சந்தேகப்படும் நிலையில் அவரது நண்பர் ஒருவர் வெண்ணப்புவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 31 வயதான சிறிஜித் ஜேசன் கடந்த ஜூன் 30 முதல் இவர் காணாமல் போயிருந்ததாக வெண்ணப்புவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. பதிவு செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் நேற்று மாலை வெண்ணப்புவில் உள்ள வர்த்தகரின் நண்பரின் வீட்டில் அவரது மோட்டார் வாகனம் கண்டெடுக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த நண்பரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது வெண்ணப்புவ சிறிகம்புலவில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் குப்பை தொட்டியில் காணாமல் போன வர்த்தகரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் கடந்த ஜூன் 30 இரவு வர்த்தகர் தனது 5 நண்பர்களுடன் மது அருந்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது வர்த்தகர் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு குப்பை தொட்டியில் வீசப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாரவில்ல நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். இந்த கொடூர சம்பவம் தொடர்பில் ஏனைய சந்தேக நபர்களையும் கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி, சித்துப்பாத்தி, பேரவளம் மற்றும் கிருஷாந்தினி குமாரசுவாமி போன்ற கொடூர சம்பவங்கள் இலங்கையில் மீண்டும் ஒருபோதும் நிகழக்கூடாது என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் கிளிநொச்சி காண்டாமலை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். செம்மணி படுகொலை தொடர்பான ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று காட்டமாக கூறினார். செம்மணி படுகொலை சம்பந்தமாக அரசியல் தலையீடுகள் இல்லாமல் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் என்றும் அவர் அழுத்தமாக கூறினார். கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தியின் ரோகணம் விஜய வீர போன்றவர்களுடன் 60,000க்கும் மேற்பட்டவர் கொல்லப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் இதுபோன்ற நிலைமைகளை மீண்டும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த மனித உரிமைகள் ஆணையாளர் குழுவின் தலைவரிடம் தேசிய மக்கள் சக்தி இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். வெளிநாட்டு பரிசோதனைக்கு மாற்று யோசனை தற்போது செம்மணி பகுதியில் அகலப்பட்ட எலும்பு கூடு மாதிரிகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிவதற்கு பல வருடங்கள் ஆகும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆகவே அண்மையில் வருகை தந்த மனித உரிமை ஆணையாளரிடம் தற்பொழுது செம்மணி பகுதியில் அகலப்பட்ட எலும்பு கூடுகள் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்கான கருவிகளை இலங்கைக்கு வழங்கி மனித உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் சந்திரசேகர் மேலும் தெரிவித்தார்.
சர்வஜன கட்சி உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் எம் சந்திரசேன இளஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது 25 பில்லியன் ரூபாய் பெறுமதியான சோழ விதிகளை பகிர்ந்தளித்த குற்றச்சாட்டில் அடிப்படையிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எம் சந்திரசேன இது தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையானார். வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னரே அவர் கைது செய்யப்பட்டார். எம் சந்திரசேன மஹிந்த ஆட்சியின் முக்கிய அமைச்சராக விளங்கினார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளித்தார். மொட்டு கட்சியுடன் முரண்பாடு ஏற்பட்டது. பின்னர் சர்வஜன அதிகார கட்சியில் இணைந்து அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தார். அதேவேளை எம் சந்திரசேனவின் மனைவி மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு மோசடி சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட பின்னர் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து சர்வதேச செய்திகள். அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரியின் 90 நாள் காலக்கெடு முடிவடைந்துள்ள நிலையில் புதிய வரி விதங்களை குறிப்பிடும் கடிதங்களை இன்று முதல் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்ப தொடங்குவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா எடுத்துள்ள இந்த நடவடிக்கை மூலம் 170க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் உள்ள சிக்கல்களை ஒப்புக்கொண்டனர். நேற்றைய தினம் அயோவாவுக்கு பயணிப்பதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசுகையில் முதல் கட்டமாக 10 நாடுகளுக்கு கடிதங்கள் அனுப்பப்படும் என்றும் அவை 20% முதல் 30% வரையிலான கட்டண வரி வீதங்களை குறிப்பிடும் என்று தெரிவித்தார். எங்களிடம் 170க்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ளன. இவ்வளவு நாடுகளுடன் எத்தனை ஒப்பந்தங்களை செய்ய முடியும்? அவை மிகவும் சிக்கலானவை என்று நாம் கூறினார். கடந்த புதன்கிழமை வியட்நாமுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மற்ற சில நாடுகளுடன் ஓரிரு விரிவான ஒப்பந்தங்களை எதிர்பார்ப்பதாக நாம் தெரிவித்தார். இருப்பினும் பெரும்பாலான நாடுகளுக்கு விரிவான பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட கட்டண விகிதத்தை அறிவிக்க விரும்புவதாக அவர் கூறினார். வரி விதிப்பு முதல் விவசாய இறக்குமதிகள் மீதான வரி அல்லாத தடைகள் வரை வர்த்தக ஒப்பந்தங்களை முடிப்பதில் உள்ள சவால்களிடம் கருத்துக்கள் எடுத்துரைக்கின்றன. இந்த நடவடிக்கை விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட கட்டண வரியை அடிப்படையாக கொண்ட வர்த்தக கொள்கைக்கு எளிமைப்படுத்தப்பட்ட ஆனால் குறைவான தனிப்பயனாக்கப்பட்ட அணுகுமுறையை குறிக்கின்றது. இத்துடன் யாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.